கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 1ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதான் வருஷம் தொடங்கின மாதிரி இருந்து அதுக்குள்ளால 4 மாதம் முடிஞ்சு 5ஆவது மாதத்துக்குள்ளால ஜம்ப் பண்ணி வந்து நிற்கிறோம். நாளை எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது, வாரங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது, மணி நேரங்கள் எப்படி சூப்பராக ஓடிட்டுருக்குது, ஒன்றுமே புரியலை. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறபடி இன்றைக்கு நமக்கு தொழிலாளர்கள் தினத்தை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற நாள். பொதுவாக மே மாதம் 1 அப்படின்னாச்சுனாலே அது தொழிலாளர்கள் தினம் என்று சொல்லுவார்கள். சொந்தமாக தொழில் செய்கிற பிள்ளைகள் மற்றும் வேலை செய்கிற பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கைகளின் கிரியைகளை நீங்கள் சாப்பிடுவீர்கள், பலனை நீங்கள் சாப்பிடுவீர்கள். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். கடந்த 4 மாதங்கள் கர்த்தர் உங்களை கண்ணின் மணி போல காத்தார், என்னையும் என் குடும்பத்தையும் காத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்துக்குள்ளால வரும் பொழுது மாதத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களுக்கு நன்மையின் மாதமாக அமைத்து தருவாராக. இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாய் அமையும்படி தேவனின் அன்பு குடும்பம் உங்களை வாழ்த்துகிறது, வரவேற்கிறது. காட் பிளஸ் யூ ஆல். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 35வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பத்திரப்படுத்தி வைத்து வைப்பீர்களாக. கடந்த நாட்களில் கஷ்டப்பட்டு உழைச்சிங்க, 4 காசும் உங்களால் மிச்சம் பிடிக்கவும் முடியலை, சேமித்து வைக்கவும் முடியலை. ஒரு தாயின் வயிற்றில் குழந்தை உருவான உடனடியாகவே ஒரு மனுஷன் பிறக்கிற பிள்ளைக்காக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சங்கீதம் 17:14 சொல்லுகிறது. பரலோகத்தின் திரவியத்தை ஒரு தாயினுடைய வயிற்றிலே ஆண்டவர் நிரப்பும் பொழுது அவள் புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைந்து மீந்ததை தன் பிள்ளைகளுக்காக சேமித்து வைக்கிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ சேமிப்பு அப்படின்றது ஒன்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஏதாவது 4 ரூபாய் சேர்த்து வைக்கணும், 4 காசு சேர்த்து வைக்கணும், 4 சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புகிறார். இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றாரே தங்கள் செல்வங்களை சேர்த்து வைக்கிறார்கள் என்று போடப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த நாட்களில் ஒருவேளை நீங்கள் திருமணம் ஆகிற வயசில் இருக்கலாம், ஆக போகிற நிலைமையில் இருக்கலாம், இப்போ தான் திருமணம் ஆகிருக்கலாம், இல்லை ஏற்கனவே திருமணம் ஆகி உங்கள் லைஃப் ரன் பண்ணிகிட்ருக்கலாம். நேற்றறிக்கை வரைக்கும் நீங்கள் பொறுப்பில்லாதவர்களாக இருந்திருக்கலாம், 4 காசு சேமிக்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். ஏதோ லைஃப் ஓடுது, வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, ஏதோ சம்பளத்தை வாங்கி செலவு பண்ணோமா அப்படின்றது இல்லாமல் ஒரு பொறுப்புள்ள தாய் தகப்பனாக இன்றைக்கு பிறகு நீங்கள் சேமிக்கணும். அதுதான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறது. வரப்போகிற நல்ல வருஷங்களில் அப்படின்னா ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, வரப்போகிற வருஷங்களும் மாதங்களும் உங்களுக்கு நல்லா அமையும், நல்லா கை கொடுக்கும். காற்றுள்ள போது தூற்றி கொள்ளுங்கள். வரப்போகிற நாட்களில் கர்த்தருடைய இந்த மங்கள வார்த்தையை நீங்கள் என்னை கேட்கும் பொழுது வரப்போகிற நல்ல மாதங்களிலும் வாரங்களிலும் காலங்களிலும் வருஷங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை வீண் பண்ணாமல், விரயம் பண்ணாமல், அர்ப்பணிப்போட நீங்கள் சேர்த்து பத்திரப்படுத்தி சேமித்து வைக்கும்படி இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய கரம் உங்களுக்கு அதற்கு ஆதரவாக இறங்கி வருவதாக. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னாச்சுன்னா அவர் சைட்லேருந்து அவர் ஓகே, நீங்கள் இனி சேமிக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு வருமானத்தை தருவேன். சிலர் யோசிக்கிறீங்கன்னு வேலையே இல்லையே, கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு புதிய வேலைக்கு வழி திறக்கும். சிலர் யோசிக்கிறீங்க என்னுடைய வியாபாரத்தில் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கும் இந்த பூமியில் வந்த ஆண்டவர் இந்த 1ஆம் தேதியிலிருந்து நீ இழந்து போன எல்லாத்தையும் உனக்கு மீட்டு கொடுக்க நான் ஆதரவு கொடுக்குறேன். நீயும் உன் சைடில் உள்ள மிஸ்டேக்கை திருத்திக்கொள். இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் நடக்கும். ஏன் உன்னுடைய தொழில் சக்ஸஸாக போகலை? காரணம் என்ன? தேவ திட்டத்தின்படி தொடங்குனியா இல்லையா? இல்லை அந்த தொழில் ஸ்தாபனத்தை வைத்துக்கொண்ட அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை தப்பான வழிகளில் மிஸ்யூஸ் பண்ணுறியா? எதுவாக இருந்தாலும்
உன் சைடில் உள்ள குறைய நீ திருத்திக்கோ, என் சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் ஆதரவு இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். ஒருவேளை எனக்கு தொழில் செய்யணும்னு ஆசை, வழி தெரியாமல் இருக்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் இல்லாமல் இருக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதற்கான வழிகளை திறந்து தருவாராக. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறார், தாராளமாக செய்வார். இதுக்கு மேலே இந்த தொழிலாளர் தினத்தன்று, ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் தொழில் பண்ணி நஷ்டப்பட்டுட்டேன், வேலைக்கு போய் வாங்குகிற சம்பளம் எல்லாம் எனக்கு வந்தாலும் நிறைய இழப்புகள், வட்டி கடன், இல்லைன்னாச்சுன்னா மருத்துவ செலவுகள் நிறைய எனக்கு வேஸ்ட்டாக போச்சு ஆண்டவரே, என்னால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்கள் கடன் லிஸ்ட்டை ஆண்டவருடைய சமூகத்தில் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. பைபிளுக்குள்ளே அந்த லிஸ்ட்டை வச்சுங்க. அது எல்லாத்தையும் அடைச்சி என்னை மிச்சம் எடுக்க கர்த்தரே உங்களுக்கு வழிவாசல்களை திறந்து தருவார். தேசங்களிலே உங்களுக்கான வாய்ப்புகள் திறந்திருக்கிறது. உங்கள் பட்டணங்களிலே உங்களுக்குரிய வாய்ப்புகள் திறந்திருக்கிறது. பூட்டப்படாத திறந்த வாசலை, நிரந்தரமான இன்கமை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்போ நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் ஜோஷுவா யோகராஜ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் திருமுல்லை வாயில் விமன்ஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் பிளாஸ்மா கட்டிங் மிஷின் அண்ட் ஃபேப்ரிகேஷன்ஸ் தொழிலை துவங்க முடிவு செய்தேன். அதற்கு 25 முதல் 30 லட்சம் பண தேவைகளை சந்திக்கவும், மிஷனை நிறுவுவதற்கு இன்ஸ்டாலேஷன், ஷெட் வாடகைக்கு கிடைக்கவும், மேலும் தொழிலுக்கு பெயர் வைத்து தரும்படியாகவும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் பாரப்பட்டு ஜெபித்து மங்கள வார்த்தையுடன் என் கம்பெனிக்கு ஷார்ப் டெக் என்றும் பெயர் வைத்து அனுப்பியிருந்தார். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடைய ஜெபத்தினாலும் அனைத்து வேலைகளும் சிறப்பாக செய்து முடித்தேன். பிளாஸ்மா கட்டிங் மிஷன் 15 லட்சம் மதிப்புள்ள மிஷன் எனக்கு 5 லட்சத்தில் கிடைத்தது. மிகப்பெரிய அற்புதம். இதை நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வதித்து இமெயில் அனுப்பியிருந்தபடியே என்னுடைய தொழில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் கிருபை புரிந்துள்ளார். அந்த இண்டஸ்ட்ரி, அவருடைய ஃபோட்டோ எல்லாமே அவங்க போட்டிருக்கிறாங்க. அடிமை இடத்துல ஜெபித்து இந்த கம்பெனியை தொடங்க போகிறேன், ஒரு நல்ல நேம் செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க, ஒரு மங்கள வார்த்தை அனுப்புங்க அப்படின்னு சொன்ன பொழுது ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தையின்படி ஆண்டவர் ஷார்ப் டெக் என்கிற ஒரு நேமை கொடுத்தாரு. அதை இப்பொழுது அந்த திரையில் நீங்கள் பார்க்க முடியும். நீங்களும் இந்த ஸ்தாபனத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஷார்ப் டெக் நிறுவனத்தை ஜோஷுவா யோகராஜுக்கு திறந்து கொடுத்து ஆண்டவரே இன்றைக்கு சக்சஸாக அந்த பிஸ்னஸை செய்ய உதவி செய்த தேவன் நீர். அதற்கு பெயர் சூட்டினதும் நீர்தான். அந்த ஸ்தாபனத்தை ஆசீர்வதிக்கிறவரும் நீர்தான். அதற்கான ஆரம்பம் முதற்கொண்டு ஆலோசனை கொடுத்தவரும் நீர்தான். நீர் பாரபட்சம் இல்லாத தேவன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இதே போல ஒரு சிறப்பு ஏற்பாடு வருமானத்திற்காக நீர் திறந்து தருவீராக. தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல லாபங்களை இனி அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்யும். அவைகள் வரத்துள்ள பலனை தரும் என்கிற மங்கள வார்த்தையின்படி கர்த்தர் அவர்களுக்கு வழிவாசல்களை திறப்பீராக. ஆண்டவரே, ஒருவேளை என் பிள்ளைகள் வெளிதேசத்துக்கு போக பிரயாசப்படுறாங்கன்னா அதற்கான வழிகள் திறக்கப்படட்டும். இவர்கள் நல்லபடியாக தொழில் பண்ண முடியாதபடிக்கு இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட மாந்திரிக வல்லமைகள் செயலிழந்து போகட்டும், செய்வினை கட்டுகள் செயலிழந்து போகட்டும். மனுஷீக ஆவிகளும் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற வன்கண்களின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால கேன்சல் பண்ணப்பட்டு ஆண்டவர் இவர்களுக்கு திறந்த வாசலை வைப்பீராக. படித்து முடிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் வேலையே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற பீட்டருக்கு கர்த்தர் இன்றைக்கு பெரிதும் அனுகூலமுமான ஒரு பெரிய வாசலை திறப்பீராக. சூசனுக்கு கர்த்தருடைய கண்களை இறக்க கிடைக்கட்டும். அவள் விரும்பின துறைமுகத்தில் தேசத்தில் அவளை கொண்டு போய் சேர்ப்பீராக. கிருபாவுக்காக உமக்கு நன்றி. கர்த்தருடைய கிருபையின் நிமித்தம் இவன் நினைச்சதோட எதிர்பார்த்ததுடன் நல்ல பொசிஷனில் கர்த்தர் அவரை நிலைநிறுத்துகிறதற்காக உமக்கு நன்றி. யாழினிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாழினுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகள் இனி ஜெயமாய் மாறட்டும். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என் பிள்ளைகளை முடிசூட்டுவீராக. ஆண்டவரே, இப்பொழுதும் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மனதில் வைத்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி. நல்ல ரிசல்ட்டு, நல்ல மதிப்பெண்களுடன் தாங்க. ரிசல்ட் வந்த பிள்ளைகளுக்காய் நன்றி. அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கல்லூரிகளிலே, பள்ளிக்கூடங்களிலே என் பிள்ளைகளுக்கு சீட்டு கிடைப்பதாக. ஆண்டவர் அதற்கான ஃபீஸ் கட்டுவதற்கான வழிகளை பெற்றோருக்கு நல்ல வருமானத்தின் ரூபத்திலே நீர் தாரும். கடன் வாங்கி ஃபீஸ் கட்டுவதற்காக அல்ல ஆண்டவரே, இவர்கள் உழைத்து சம்பாதிக்கிற பணத்தை
பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டி நல்லபடியாக பிள்ளைகளை லைஃப்பில் செட்டில் பண்ணி தரும்படி தாழ்மையோடு நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இனி இவர்கள் கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. நான் ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறேன். ஊழியத்துக்கு வந்ததிலிருந்து நான் வீட்டில் என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடக்கூட கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற சில ஊழியர்களை என் ஆவியிலே பார்க்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால இனி அவர்களுக்கு சுவிசேஷத்தினால சுவிசேஷகனுக்கு பிழைப்பு உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். ஊழியம் செய்கிறதுனால ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு பிழைப்பு உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். அவர்கள் ஒரு நாளும் சாப்பாட்டிற்கோ அப்பத்திற்கோ தண்ணீருக்கோ கஷ்டப்படாதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்கும் நல் வழிகளை திறப்பீராக. ஊழியத்தில் நல்ல ஆத்தும அறுவடையை கொடுத்து பிள்ளைகளை கனப்படுத்தும். இந்த 1ஆம் தேதியும் அதுவுமா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளே நாங்கள் தருகிறோம். உன்னதமானவருடைய மறைவிலும் சர்வ வல்லருடைய நிழலிலும் என் பிள்ளைகளை பொதிந்து பத்திரமாய் காத்துக்கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் இரவும் பகலும் உம்முடைய கண்கள் என் பிள்ளைகள் மேலே பதிந்திருப்பதாக. இது மட்டுமல்ல, இன்றைக்கு திருமண நாள் பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷய கர்த்தர் கண்ணோக்கி பாரும். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்கிற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும்படி உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு நமக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் சென்னை வேப்பேரியில் காலையில் 9:15 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நடக்க போகுது. அதனால் நீங்கள் எல்லாரும் நாளைக்கு விடுமுறை காலங்கள் தான். எனவே குடும்பமாக அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.